ஃப்ரெண்டு போராட்டி இது வாடா மென்னா பீச் போய் சாப்பிடலாம் அப்படின்னா நாங்களும் 4 பேர் வண்டி எடுத்து மென்னா பீச் கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் சரி போகிற வழியில் பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு 120 ரூபாய்க்கு ஹெச்பி பெட்ரோல் பங்கில் பெட்ரோலும் போட்டாச்சுங்க. டக்குன்னு பார்த்தா ஜில்லுன்னு காத்துச்சு. எங்கன்னு பார்த்தா நான் மென்னா பீச் வந்துருச்சுங்க. சரி பயங்கரமாக பசிக்குதுடா ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னா. சரி வாடா அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். எங்கன்னு தெரியல, எந்த இடத்துல சாப்பிட்றதுன்னு தெரியல. நாங்களும் ஒரு கடையாக தேடி போயிட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்தா டைட்டானிக் போகலாம் அப்படின்னு சொன்னா. சரி மச்சான் டைட்டானிக் மேப் போடு அப்படின்னா. டேய் கையில் இருக்க கப்பி பீச்சுக்கு எதிராக மேப் நேராக பார்த்து வண்டியை ஓட்டுறா அப்படின்னு சொல்லி கெத்தா சொல்லிட்டு நான் பின்னாடி உட்காந்து டக்குன்னு பார்த்தா டைட்டானிக் வந்துச்சு. பட் டைம் ஆகி போச்சு. டக்குன்னு இன்னொரு ஃப்ரெண்ட் எங்கடா போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பட்டின பக்கம் போகலாம் அப்படின்னா போகிறவளை பார்த்தா ஒரு அண்ணன் வண்டியை நடுவில் விட்டு கோளாறு கொடுத்துருந்தாரு. பைப்பில் சரக்குன்னு நினைக்கிறேன் அவர். அப்புறமா டே வழி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பீஸ்ஃபுல்லாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பட்டின பக்கமும் வந்துச்சுங்க. பார்த்தா இதமான காற்று என் பக்கம் பார்த்து அப்படின்ற மாதிரி சூப்பரான காற்று வச்சு அங்கே இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஒரு பில்டிங்குமே அந்த டிராயிங் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த வியூவை பாருங்கள். வேறு லெவலில் இருந்தது அந்த டிராயிங். சரி எந்த இடத்துல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கடையாக நாங்கள் பார்த்துட்டே போனோம். ஸோ ஒரு கடை பேராக படிச்சுட்டே போதும். உங்கள் மீனவன் உலகம் கடற்கரை விருந்து அப்படின்னு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேது போதுன்னா போட்ட தெரிஞ்சுது. எங்கன்னு பார்த்தா மீனவன் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துங்க. 4 பேர் போய் அங்கே சிட்டிங்க போதும். அந்த கண்ணாடி படம் போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மீன் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணா 300 ரூபாய்க்கு. அப்புறம் செச்வான் மிக்ஸ்டு ரைஸ், அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணா. சரி நான் கொஞ்சம் செச்வான் ஃபிக்ஸ்டு ரைஸை சாப்பிட்டேன். பார்க்க கொஞ்சம் சூப்பராக தாங்க இருந்தது, ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ சிக்கன் ரைஸை சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருந்தது. அந்த மீனும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் டக்குன்னு பார்த்தா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணால் போலீஸ்காரன் வந்துட்டாங்க. டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு இந்த டைமில் பார்த்தா கலக்கி முட்டை தோசை ஆம்லேட்டு கடம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமாக ஆர்டர் பண்ணி வச்சு வயிறை ஃபுல் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாச்சு. கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டு பீச்சில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செருப்புலாம் இங்கே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. படகுல உட்காடுறோம். உட்காந்த உடனே டக்குன்னு போலீஸ்காரன் வந்துட்டாங்க. போலீஸ்காரன் வந்து வாங்கடா வெளியே டைம் ஆகி போச்சு அப்படின்னா. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் புகையை போட்டு அங்கேருந்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம்னு பார்த்தா அன்றைக்கி தான் நைட்டு ஈஸ்தான் சொல்லவே இல்லை. வாங்கடா அப்போ சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சர்ச்சாண்ட போனோம். சர்ச்சில் இன்னும் ப்ரேயர் முடியல போலகுது. ஃப்ரெண்டு சொன்னால் குஸ்காவும் கேக்கும் கொடுப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தா குஸ்காவும் கொடுக்கல கேக்கும் கொடுக்கல. இன்னும் ப்ரேயரும் முடியல. சரி ஹாப்பி ஈஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஜாலியாக பேசிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நைட்டு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்டு தாக்கடிக்குதுடா வாடா அப்படின்னு சொன்னால் எங்கடா போகிறது பார்த்தா டீ கல்லில் போயிட்டு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு நைட்டு இன்னைக்கிட்டே நல்லா போச்சு. காலைல விடிஞ்சே போச்சு. வீ ஸ்குவாடுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா பபாய்.